ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் டீ டைம் கேக் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் இந்த கேக் நம்ம செய்ய போகிறோம். அவன் யூஸ் பண்ணாமல் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி தான் இந்த கேக் நம்ம செய்ய போகிறோம். எலக்ட்ரிக் பீட்டர், பேக்கிங் பவுடர் இந்த மாதிரி எந்த பொருளுமே நமக்கு தேவை கிடையாது. இது எதுவுமே இல்லாமல் கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டியான, ஹெல்த்தியான, சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான இந்த கேக் ரெசிபியை ரொம்ப ஈஸியாக அவன் இல்லாமல் எப்படி ப்ரெஷர் குக்கரில் செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 எக்கை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 எக் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 இல்லை 3 கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த கேக்கை எக் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ இதை மிக்ஸி ஜாரில் உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்ல நுர வர்ற அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நுர வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எசன்ஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அகெயின் 1 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்போஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அகெயின் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல நுர வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்கள். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். ஏன்னா நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணல. நம்ம சாதாரண மிக்சர் ஜார் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எசன்ஸ் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த முட்டையோட ஸ்மெல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த பவுலுக்கு மேலே ஒரு சலடையை வச்சுட்டு அதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணலை. ஸோ இதை நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்பயுமே கேக் செய்கிறப்போ பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணுவோம். ஆனால் நான் இன்றைக்கி பேக்கிங் சோடா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணலை. ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ லெமன் பிழிஞ்சதுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லெமன் சேர்த்து நம்ம செய்கிறதுனால கேக் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வரும். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்கொயர் ஷேப்பில் நான் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு கோதுமை மாவு வச்சு டஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டரை இதில் நம்ம ஊற்றிடலாம். நான் மோல்டு இருக்கிறதுனால அதை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மோல்டில் இந்த பேட்டரை ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆகிடும். இன்றைக்கி இந்த கேக்கை நான் ப்ரெஷர் குக்கரில் தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ ப்ரெஷர் குக்கர் உள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. மூடியில் கேஸ்கெட் மட்டும் போட்டுக்கோங்க, விசில் போட வேண்டாம். இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோல்டை உள்ளே வச்சிடலாம். குக்கர் சூடாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து உள்ளே வைங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு 20 மினிட்ஸுக்கு ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்துடும். கரெக்டாக 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். கேக் நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு. இதை செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத் ஸ்டிக் அப்படி இல்லைனா நைஃப் வச்சு இந்த மாதிரி குத்தி செக் பண்ணி பார்க்கலாம். இதில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதை கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நைஃப் யூஸ் பண்ணி சைட்ஸ் ஃபுல்லாக நம்ம லூஸ் பண்ணி விட்டுறலாம். லூஸ் பண்ணிவிட்டு நம்ம டீமோல்ட் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக கேக் மோல்டுலேருந்து வெளியில் வந்துடும். இப்போது இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். டீ ஷாப் அண்ட் பேக்கரியில் வாங்குறப்போ இந்த கேக் பாட்டம் நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கும். அதே மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. அதே சமயத்தில் நான் ஃபிங்கர் வச்சு நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால டாப் போர்ஷனும் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். இப்போ இது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
பாருங்கள் நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக பாட்டம் போர்ஷன் நல்ல ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. நல்லா ப்ரெஸ் பண்ணுறப்போவே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குன்ட்டு. ஸோ பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணாமையே நல்ல சாஃப்டான ஸ்பாஞ்சியான கேக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். டீ ஷாப் அண்ட் பேக்கரியில் வாங்குற மாதிரி ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ஒரு கப் டீயோட சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்முடைய சேனலில் மசாலா டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்ட்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மற்றவங்க கிட்டே ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.